அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சுவையான வித்தியாசமான முறையில் அவளை வச்சு ஒரு பர்பி செய்ய போகிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுலபமாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அவள் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன். இதே அளவுக்கு 3/4 டம்ளர் நாட்டு சர்க்கரை, நம்ம வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள், பாதாம் பருப்பு உடைச்சிருக்கேன். நெய் கொஞ்சம், நமக்கு தேவைப்பட்ட முந்திரி கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுப்பை சன்னம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண அவளை ஒரு டம்ளரு அதை போட்டு லேசாக வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் செவக்கும், இல்லாட்டி தீஞ்சிரும். அவள் நல்லா செவந்து வந்துருச்சு. இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நான் கெட்டி அவள் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். வெள்ளை அவளும் சன்னமும் பயன்படுத்திக்கலாம், இது சிவப்பு அவளும் பயன்படுத்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதை பவுலில் மாற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்காங்க. நெய் காஞ்சதும் அடுப்பு சன்ன மணியை வச்சுட்டு கடல மாவு கடல மாவு போட்டு நெய்யிலேயே வதக்கணும். கடல மாவு வறுபட்டுருச்சு. இதிலே நாட்டு சக்கரை முக்கில் அதை போட்டேன். அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதுலேயே வறுத்து வச்சுருக்கிற அவளையும் கொட்டிடலாம். கூடவே ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு கிளறணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு கட் பண்ணதை அதை போட்டுக்கணும். உங்களுக்கு முந்திரி பிடிக்குன்னா முந்திரி கூட நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெய் தடவி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்ட நம்ம ஆயில் கூட ஊற்றி தடவி வச்சுக்கலாம். இந்த ட்ரேவில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அவல் பல்பு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சுவையான அவல் பர்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.